கோபால், அப்பா என்ன சாப்பிட்டியா? நல்லா இருக்கும். சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு சாப்பிட்டா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி என்னோட இதுல கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? ப்ரூசிங் சென்டர்ல. பிரியாவா காசுக்கா? பிரியா தான். எனக்கும் தர மாட்டேங்கிறாங்க. உனக்கு கொடுக்கும்போது நீ எங்கேயும் போய் சேரணும். இது என்ன யார் பாரு? எல்லாமே உனக்கு ஃப்ரீயா தானா? ஆமா. எத்தனை மாசம் வாடகை கேட்டுக்கிட்டே இருக்கு? நீ பாட்டுக்கு வாடகை கொடுக்காம இங்க வந்து இன்னும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற. வாடகை யார் கொடுக்க? நான் கொடுத்த அட்வான்ஸே நீ கொடுக்கல இன்னும். அப்படிங்கிற கொரோனா டைம்ல 5 மாசம் நீ வாடகை கொடுக்கல. வாடகை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ண வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளம்பு. முதல்ல கொரோனா டைம்ல பாதி பேர் வாடகையே வாங்காம இருக்காங்க. நீ வந்து வாடகை கட்டிட்டு இருக்க. வாடகை யாரு வாங்காம இருக்காங்க? நான் கொடுத்துருக்கிறேன். நீ கொடுத்திருக்க எடுத்திருக்க எனக்கு தெரியாது. நிறைய பேர் வாடகை வாங்கல. கொரோனா நீ தான் வந்து கேட்ப. ஃப்ரீயா எல்லாத்துக்கும் இலவசமா வீடு கட்டி விட்டுருக்கல. வாடகை கொடு, இல்லையா வீட்டை காலி பண்ற வழியை பாரு. ஏங்க இதான் பேட்டி எடுத்து ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கலங்க. இன்டர்வியூ போயிட்டு போது நீ வந்து இப்படி கேட்கறீங்க, தப்பு இல்லையாங்க? என்ன பெரிய இன்டர்வியூ? அவன் வாடகை கொடுக்காம இருக்கான், காசு இல்லாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு பெரிய காலையில இருந்து கஷ்டப்பட்டு நான் கூட்டி வரேன் இன்டர்வியூ இருக்கு. பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டாரா? ஆமா அவர் ஆயிட்டாரு. இங்க பாருங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு குறிக்க வைக்க மாட்டேங்க. எல்லாம் கொடுக்க வர்றாங்க. எதுக்கு குறிக்க வரீங்க? பண்ணீங்க எனக்கு ஏன் பிரச்சனை முக்கியம். என்னங்க உங்க பிரச்சனை? பெரிய எந்த பிரச்சனை? 5 மாசம் வாடகை கொடுக்கல, நீ கொடுப்பியா? அவரெல்லாம் கஷ்டப்படுவாங்க. எப்ப கொடுக்கல? இவரு கஷ்டப்படுறவரா? ஆமா. சிக்கிறவங்க கிட்ட எல்லாம் சின்ன முன்ன மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி, துப்பாக்கு ஒரு கதையை சொல்லி காசு வாங்கிட்டு விடுற ஆளு. ஆமா ஆமா. நீ எவ்வளவு கொடுத்துருக்க? அப்பா மாதிரி தான். அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன கோபால, என்ன பிரச்சனை? கொரோனா டயத்துல நிறைய பேர் வாடகையே வாங்கல, உனக்கு தெரியும். ஆமா. அந்த இதுல வந்து இவரு கொரோனா டயத்துல 5 மாசம் 5 வருஷமா கொரோனா இருந்துச்சு. 5 மாசம் வாடகை கொடுக்கல. உடனே அதுக்கு வந்து இப்ப 10,000 பிடிச்சிட்டு கொடுக்கணும். ஒரு மாசம் 2 மாசம் தான் பரவாயில்ல. 5 மாசம் வாடகை யாராவது நீங்க அவர்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. தேவையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசிட்டு ஆள விடுங்க. வாடகை இல்லன்னா வீட்டை காலி பண்ணு. அவ்வளவுதான். நல்லா நடக்கிறதே வேற சொல்லிட்டாங்க. நீ யார்த்தானே இதுன்னுக்கோ, எனக்கு அதை விட்டு பிரச்சனை கிடையாது. யார்த்தானா இருக்குங்க, நீ யார்த்தானே சொல்லிக்கோ, எனக்கு அதை விட்டு பிரச்சனை கிடையாது. நான் வந்து இங்கதான் இருப்பேன். ஏன்னா நான் கொடுத்த அட்வான்ஸை கொடு. பணத்தை கொடுக்குறியா இல்லையா? நீ பாட்டுக்கு ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கொடுக்கலன்னு வச்சு துணி எல்லாம் தூக்கி வெளில வச்சுட்டு வேற ஆள வாடகை வச்சிரும் பாத்துக்க. பாருண்ணா, நீ அட்வான்ஸ் கொடுத்தேன்னா நான் வீட்டை காலி பண்ணேன். அட்வான்ஸ் இருக்கான், வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாது. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாடகை 5 மாசம் வாடகை கொடுக்கணும்னா அட்வான்ஸ் நான் 10 ரூபா தான் கொடுத்துருக்கேன். 50 ரூபா கொடுத்துருக்கியா? 10,000 அது பணம் தான். ஒன்னு பேப்பர் கிடையாது, பணம். சரியா? 10,000 அது எனக்கு பணம். என் பணத்தை எனக்கு கூட நான் வீட்டை காலி. அப்படிலாம் உங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. நான் உங்க துணியெல்லாம் தூக்கி போட்டு வேற ஆள விட்டுறேன். நீ என்ன பண்ணிக்க. ஒரு துணிமே எல்லாம் கை வச்சுன்னு வச்சுக்கோ. வேற மாதிரி ஆயிரு. வேற மாதிரினா என்ன பண்ணுவேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டி தட்டி உள்ள வைக்க வச்சிருவாங்க. அப்படியே நீ போய் சொன்ன உடனே போலீஸ்ல அப்படியே முட்டி தட்டி உள்ள பிடிச்சி வச்சிருவாங்க. உனக்கு போலீஸ் நீ போனீங்கன்னா நான் கமிஷனரே எனக்கு தெரியும். கமிஷனர் தெரியும், எனக்கு சிஎம்ஏ தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, சிஎம்ஏ பிஎம்ஏ உலகத்துக்கே தெரியும். அந்த சிஎம்க்கு ஒன்னும் தெரியுமா? தெரியும். அப்பா அப்படியே ஒரு பேரை சொன்னா அப்படியே குடுன்னு உள்ள விட்டுருவாங்க. அப்படியே போய் பாத்துருவோம். மூஞ்சியும் பாரு. காசு வேணும்னா கதை சொல்லிட்டு இருக்க. எப்ப நீ காசு 10,000 நீ 50,000 கொடுக்கணும். அதை வைக்க முதல்ல. அப்புறம் நான் அதுல 10,000 உனக்கு திருப்பி தரேன். வாடகை 5,000 ரூபாய். 5,000 10 மாசம் வாடகை கொடுக்கணும். இப்ப என்ன 5 மாசம்? அதுக்குலாம் 10 மாசம். ஆமா, உன்ன மாதிரி ஆள்கிட்ட எப்படி பேசினா தான் பாதியாவது வாங்க முடியும். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்பதான் சொன்னீங்க 10,000 சொன்னீங்க. இப்ப அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றி பேசிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லப்பா. அவன் அட்வான்ஸ் கொடுத்தது 10,000. 50,000 கொடுக்க வேண்டியது 10,000 தான் கொடுத்தா. மிச்சம் பேலன்ஸ் ஆகுது கூட நீ இருந்துக்கன்னு சொல்ற. அதையும் கொடுக்க மாட்டேன்றோம். வாடகை பேலன்ஸும் கொடுக்க மாட்டேன். அவர் கொடுக்க முடியாதுங்க. கொடுக்க முடியாதுன்னா நான் தான் தர்ம சத்திரமா கட்டி வச்சிருக்கேன். என்னமும் கட்டி வச்சுக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் அட்வான்ஸ் கொடுங்க, நான் வீட்டு கல்யாணத்துக்கு போறேன். அட்வான்ஸ் திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறாங்க. தேவையில்லாம உள்ள வந்துட்டு நீங்க வரலையே. என்ன வீடியோ எடுக்கிற? நீங்க வீடியோ முக்கியமா? வீடியோ எடுத்தாங்க, நீங்க எதுக்கு உள்ள வந்து பண்ணீங்க? ஹலோ, நீ வீடியோ எடுக்கிறது எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் முக்கியம். நான் அதுக்கு தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
எங்க உங்க பணம் முக்கியம்னா நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீ வீடியோ எடுக்கணும் என்கிட்ட சொல்லிட்டு எடுக்கணும். ஐயா நீ தான் நான் பஸ் இருந்து நீ கோபால் நம்ம பேசிட்டு ஒரு தான் குதிக்க வந்தாரு. ஏன் கோபால் இருந்தாலும் அனுமதிக்கிறீங்க? நான் எங்க நினைச்சேன் அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இவரை பிடிக்கிறதே பெரிய கதையா இருக்கு. என்ன பிடிக்கிறது? நீங்க இவன் எங்க எப்ப இருப்பானே தெரிய மாட்டேங்குது. யாருக்காவது காசை வாங்கிட்டு அந்த தெருவுக்கு போயிடுறான், அங்க காசை வாங்கிட்டு அந்த அடுத்த தெருவுக்கு போயிடுறான். அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு வேலை பார்த்துட்டு வருவீங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? பெரிய கலெக்டர் பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஓரா பேசிட்டீங்க. சட்டை போட்டு பேசி போச்சு. சரி போன என்ன போற மேல தொடர வரல வச்சுக்க கூடாதாம்மா. அப்புறம் அப்படியே காசு கொடுப்பாங்க. எப்படியே காசு எடுப்பாங்க. காசை கொடு. பேரு இப்போ நான் வந்து ஆமா நீ வந்து அப்படியே கொடுத்துட்டாலும் சரி போ நான் கொடுக்குறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து கொடுக்கல அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி வெளில வச்சுட்டு வேற ஆளை குடி வச்சிருக்கோம். தைரியம் இருக்கா இல்லையாங்கிறத அப்ப பாத்து. உங்களுக்கு தைரியம் வந்து பேக்க தொட்டு பாருங்க. என்னது பேக்க தொடுங்க. உங்களுக்கு தைரியம் வந்து அவர் பேக்க தொட்டு நீங்க தொட்டா இல்ல இல்ல என்ன என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? என்ன நீங்க காசு கொடுங்க. சரி நீங்க கொடுங்க. ஏங்க அவருக்கு தர வேண்டிய காசு கொடுங்க. நீங்க 50,000 கொடுக்கணும். அதை கொடுத்து நான் 10,000 திருப்பி தரேன். என்ன அப்புறம் ஓட பேலன்ஸ்ல 6 கொடுப்பா. முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப வந்து கரெக்டா புரியுது இல்ல? முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷமா நீ ஏமாத்திட்டு இருக்க. நீயே பாயிண்ட் கண்டு பத்தியா? எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்கான்னு பாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, எத்தனை வருஷம் 6-7 வருஷமா ஏமாத்திட்டு இருக்க நீங்க. இதுக்கு உனக்கு சப்போர்ட்டுக்கார ஒரு ஆளு நல்லா சேர்ந்தீங்க ஆளுங்க பாரு. ஈவினிங் வரைக்கும் தான் டைம் வந்து சேரலாம்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் பாரு பேச்சே கிடையாது. நல்ல ஆளுங்க வாங்கிட்டு முடியாத சொல்றீங்க, நான் விட்டுருவேன். தர முடியாது அப்படியா? அவர் சொல்லிட்டு நீ ஒண்ணு தர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? கூட்டு சாப்பிட்டீங்களா? சாயந்தரமா எப்படி நைட்டு படுக்கிறதுக்கு வீட்டுக்கு தானே வரணும். அப்ப பாரு என்ன நடக்குங்க. ஒண்ணு சேர்ந்துட்டலாம். ஆட்டம் பாக்குறீங்க. ஆட்டம் என்ன வேணா பண்ணுங்க. என்ன பண்ணி பாருங்க. நீங்க பாப்பால பேக்க தூக்கி வெளிய வச்சுங்க பாத்துறோம். அப்படியா? சும்மா தூக்கி வீச முடியாதா? இல்லன்னா அவர் அப்படி ஆளா தூக்கி ஸ்டாப் வராம அப்படியே சீவிரி வரும். முடியுமா? முடியாதா? முடியாதுயா. என்ன முடியாது? காசு நான் கொடுக்கணும். நீ கொடுக்காம வேற கொடுப்பாங்க. நீ அட்வான்ஸ கூட நான் வாடகை கொடுக்கேன். நீ கொடுக்க வேண்டிய பேலன்ஸ கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறேன். அட்வான்ஸ கூட இல்லைன்னா அட்வான்ஸ கழிச்சிட்டு மிச்சத்தை நான் தரேன். நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. இங்க பாருங்க, முதல்ல அட்வான்ஸ் வைங்க, நான் வாடகை கொடுக்குறேன். நான் கொடுக்க மாட்டேன்னு இல்லை. அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னா நான் வாடகை கொடுத்துறேன். கொடுக்க வேண்டிய பேலன்ஸோட இந்த 10,000 அடிச்சுட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். நான் வந்து அடுத்து கடன் நான் கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ தான் கடனாளி, நான் கடனாளி கிடையாது. காசு நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ கிடையாது. ஆமா சரி, அப்ப எதுக்கு நீ வந்து ஏன்னா யாரு நினைச்சிட்ட? நீங்க யாரு நினைச்சிட்டு? நீங்க சாதாரண வீடு வாடகை இது சாதாரண ஆள் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரியும், தெரியுமா? அப்படியா? உண்மையா? சரி ஓகே. நான் வரைக்கும் நீ பார்த்ததே இல்லையா? ஆமா, உன்ன மாதிரி ஆள் எப்படி பாப்பேன்? காசு வாங்கும்போது மட்டும் ஆள தெரியும், அதுக்கப்புறம் ஆளா தெரியாது உனக்கு. சரி போ, நான் ஆளு சப்போர்ட்டுக்கு இருக்க. பேசு பாப்போம், பேசிதான் பாரு. பேசு பாப்போம். பாரு, நான் கொடுப்பேன். கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா. ஆமா, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. சூப்பர் ஸ்டார் பாரு, முடிஞ்சும் பாரு. சாயந்தரம் வந்து சேர்றேன். என்ன பாத்துக்கிறது? என்ன லிமிட்? காசு கொடுத்தது கேட்டா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் முடிச்சீங்களா? அவ்வளவுதாங்க பாத்துங்க. அவ்வளவுதான். அப்படியே நீங்க குடுக்க வரீங்க. நான் தான் அவட கொடுத்தா கேட்டுக்கிட்டு என்னப்பா பதில் சொல்ற முடியும்? என்னதான் சொல்ற நீங்க? கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? பணம் இல்ல. இப்ப இல்லன்னா எப்பதான் இருக்கும்? இதே கதை தான் 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற. பணம் இல்ல. ஆமா, 7 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நான் எல்லாத்தையும் தூக்கி வெளில வீசிட்டு நான் வேற வேலையை பாக்குறேன். என்ன பண்ணுமோ அதை பண்றப்போ. ஏங்க அவன் காசை கொடுத்தானுங்க. அந்த காசை காசு நானே வச்சிருக்கேன். எனக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் கொடுக்கல. அப்படியே
அதுக்கும் வீட்டு கால் வேணும்னா எப்படி கல்யாணம்? சரி, இது கையில இருக்க காசை கொடுங்க. கையில எங்க காசு இருக்கு? நீ கொடுத்து 20 ரூபாய் கொடுக்கவா? அது என்ன, டீ தான் சாப்பிடலாம். டீ தான் குடிக்க முடியும், மனை காசு தான் எடுக்கணும். சரி, ஓகே, எப்படியாவது பார்த்து கொடுங்க. சரி.